ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸாக பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க. அதாவது பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சமாக ஓவர் வேல்யூஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதல். அப்போ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி நான் அடுத்த வேல்யூவுக்கு நான் சேர்த்து ஏற்றுறேன், இபிஎஸ்க்கும் சேர்த்து ஏற்றுறேன், புக் வேல்யூக்கும் சேர்த்து ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அப்போவும் ஏற்றலாம். ஸோ என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ அதோடைய அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 1083 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிஎம் ஸ்கோர் பார்ப்போம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 80 இருக்குது. ஹைலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து. வேல்யூஷன் ஸ்கோர் 39.8 இருக்குது. இது ஒரு மிட் வேல்யூஷனுங்கிற கேட்டகரி தான். கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் தான். எக்ஸ்பென்சிவ் ஸ்டாரோ எக்ஸ்பென்சிவ் ராக்கெட்னோ போச்சுன்னா ரெட்டில் வந்துடும். இப்போ இது மிட் வேல்யூஷன். அடுத்த இபிஎஸ் கொஞ்சம் கூட கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது க்ரீனில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் 66 இருக்குது. இப்போ மாடரேட்லி இது இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 1007 கொடுத்துருக்குறாங்க. இதை ப்ரைஸை டவுன் சைடு கொடுத்துருக்குறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோனில் தான் காட்டிகிட்டு இருக்கு. இப்போ இதோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 69.8ஆகவும் கரண்ட் ரேஷியோ 2.2ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ ஹை சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனிங்கிறத இந்த இடத்துலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ எபவ் 20 எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ரிட்டர்ன் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, டிமாண்ட் நல்லா இருக்குது. அப்போ கம்பெனியோட க்ரோத்தும் நல்லா இருக்குது, இது நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்குது, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ரிட்டர்னும் நல்லா வருது. அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி 0.04, ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத கம்பெனி, ரிட்டர்ன் நல்லா எடுக்கிறான், ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். பிஇ 27.8 இருக்குது. இது இப்போ தான் ஜஸ்ட் 25ங்கிறத கடந்திருக்கிறாங்க. இதில் ஒரு கரெக்ஷன் திருப்பி மேலே ஏற போகுதா, இல்லாட்டி மிச்சவங்களாம் 40-50ன்னு ஏற்றி வைக்கிற மாதிரி இவங்களும் கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு அப்புறமா இறக்குவோமா அப்படின்னு என்ன டிசைட் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம உஷாராக இருந்துக்கணும். இந்த சைடு ப்ரைஸ் டு புக் நம்ம பார்த்தோம்னா 4.9, கிட்டத்தட்ட 5 தொட போகிறாங்க. அப்போ இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் லேசாக கிராஸ் ஆகிருக்கு. அதனால தான் இது கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது லேசாக கரெக்ஷன் இது அட்ஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி மேலே பூஸ்ட் ஆக போதா, அடுத்த இபிஎஸ் நல்லா கொடுத்து அது அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே பூஸ்ட் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 41.2 இருக்குது. ஃபோர்காஸ்டர்ஸ் 10.3 எதிர்பார்க்குறாங்க பாசிட்டிவாக. ஸோ இப்போ இது இன்னும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத காட்டுது. ஸ்லைட் கரெக்ஷன் திருப்பி மேலே பூஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த ஆனுவல் எஸ்டிமேஷன்லேருந்து ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு ஒரு ஹைப் பண்ணுது. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 31 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 8 பேர் செல்லாகவும் 10 பேர் ஹோல்டாகவும் பாக்கி 13 பேர் பையாகவும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் 90% க்ரோத்தில் இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தோம்னா 20% இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்குது. இது நல்ல ஸ்ட்ராங்காக கேஷ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, கேஷ் ஃப்ளோ அண்ட் மேனேஜ்மெண்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதையும் காட்டுது. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 102% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. ரெவென்யூ 13% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. ஸோ இப்போ பிஸ்னஸும் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்தோம்னா மார்ச் குவார்ட்டரோட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 320% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 12.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ Q to Q கம்பேர் பண்ணோம்னா என்ன ஆகுது, ரெவென்யூ Q to Q இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் Q to Q இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸும் பார்த்தோம்னா 7.8லேருந்து 11.7 இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4 பாயிண்ட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இவங்கள்ட்ட என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பப்பெல்லாம் இவன் மார்ச் மாதம் இபிஎஸ் காட்டிலும்
அதை காட்டிலும் அதிரி புதிரியாக வந்து ஜூன் ஃபஸ்ட்டு குவார்ட்டரோடைய இபிஎஸ் கூட இருக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் அண்டு டிசம்பர் நியூட்ரலாக போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி மார்ச் மாதம் டிசம்பரை காட்டிலும் கூட வந்திருக்கு. இதுதான் வந்து 2023 நடந்திருக்கு. அப்போ 2022 அதே மாதிரி நடந்திருக்கான்னா 2022 பார்த்தோம்னா 3.9 மார்ச் மாதம் இபிஎஸ். அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க 1.2% வந்து ஜூன் குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அது நியூட்ரலைஸ் ஆகிட்டு திருப்பி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தோம்னா 6.8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்ச் மாதம் உடனே இவங்க கீழே குறைச்சி விட்டாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுதுனாக்க ஜூன் மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது நமக்கு வந்து ஒரு காமனாலிட்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் அண்டு டிசம்பருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலாக மேலே அப்படியே அந்த ஒரு சின்ன லெவலுக்குள்ளே டிஃப்ரென்ஸ்க்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்குங்கிற காமனாலிட்டியும் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த காமனாலிட்டியில் நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது இந்த ஜூனுக்கும் வந்து நல்ல இபிஎஸ் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான். சரி, இப்போ இவன் எவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா 30% இபிஎஸ் 2022 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் மார்ச் டு ஜூன். அதே சமயத்தில் இவன் இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் 1.2ங்கிறதுனா அதுவும் கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் மார்ச் டு ஜூன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இவனுடைய புக் வேல்யூன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 219 இப்போ இருக்குது. டிடிஎம் புக் வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா டிடிஎம் புக் வேல்யூ வந்து 803 இருக்குது. 803 டிடிஎம் புக் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இவன் மேலே ஏற போகிறானா இல்லையான்னு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் கரெக்ஷன் வந்துட்டு ஏறப்போகுதாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இவனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். நம்ம ப்ரொமோட்டர்ஸ் வந்து 74% இருக்கிறாங்க, அன்பிளெஜ்டு அப்படியே இருக்குது. இவங்க வந்து எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க டிசம்பர் டு மார்ச் வரைக்கும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.7% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக 0.2 தான் குறைச்சிருக்கிறாங்க. அப்போ ப்ளஸ்ஸு தான் மேலே இருக்குது. அப்போ இவங்க வந்து இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம வந்து உள்ளே தூக்கி போட்டோம். இப்போ இதோட இதை நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் நிறைய வேல்யூஸ் வந்து நேரோ டவுனாகவே பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதில் நம்ம ஸ்லைட்டாக பார்த்துட்டு நேர சார்ட்டுக்குள்ளே ஓடி போயிடுவோம். நான் இங்கே வந்து லோ வேல்யூ வந்து எடுத்திருக்கிறது 649 எடுத்திருக்கிறேன். இது வந்து 1.5 ஆஃப் ஃபேர் ப்ரைஸ் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ ஃபேர் ப்ரைஸும் கரண்ட் ப்ரைஸும் பார்த்தோம்னா 2.5ல வந்திருக்கு. ஸோ இப்போ 2.5 வந்துருச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, டிடிஎம் புக் வேல்யூக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 1.5 வந்திருக்கு. 1.3 தான் வந்திருக்கு. அப்போ அவன் 1.5க்கு வரைக்கும் வந்துட்டு எகைன் திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு 2.5 வரைக்கும் போகலாம். ஆனால் இந்த டிடிஎம் புக் வேல்யூங்கிறது இந்த வருஷத்துக்கான டேட்டாவை இருக்க முடியாது. அடுத்த வருஷத்துக்கு வேணால் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இது பொட்டன்ஷியலாக நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்தோட புக் வேல்யூக்கும் சேர்த்து ஏற்றுறாங்க. இபிஎஸ் நல்லா இந்த குவார்ட்டரில் ப்ரெசென்ட் பண்ணிட்டான்னா அடுத்த குவார்ட்டருக்கும் சேர்த்து ஏற்றுறாங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ நமக்கு வந்து இங்கே என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் 1100 கடக்கணும். அவன் இப்போவே 1122 இப்போவே வந்துட்டான். அப்போ இந்த வருஷத்துக்கான எஸ்டிமேஷனுக்கு வந்துட்டான். இனிமேல் அடுத்த வருஷத்துக்கான எஸ்டிமேஷனுக்கு தான் பார்க்கணும். அந்த அடுத்த வருஷத்துக்கான எஸ்டிமேஷன் அப்படின்னு சொன்னால் 1478 டு 1511. இதை தொடப்போறானா இல்லை கரெக்ஷன் வரப்போறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி கரெக்ஷன் வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் 1016லேருந்து 1035 நம்ம எதிர்பார்க்கலாம். அதை கீழே உடைச்சா 917லேருந்து 931, அதையும் கீழே உடைச்சான்னா தான் நம்ம 838லேருந்து 848 எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த டயத்துக்குள்ளே இந்த 835 வர்றதுக்கு 848 வர்றதுக்குள்ளேயும் நமக்கு வந்து பார்த்தோம்னா 889 டு 865 இன்னொரு வேல்யூ இருக்குது. இப்போ இது எல்லாம் நெருக்கமாக இருக்கா, அதனால நம்ம நேரடியாக இப்போ நம்ம கிராஃபுக்குள்ளே போயிடுவோம். இப்போ கிராஃபுக்குள்ளே போயிட்டா புக் வேல்யூட டிடிஎம் அது நெக்ஸ்ட் வரக்கூடிய டிடிஎம்மோட புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 1478 டு 1511 போட்டோம். அப்போ அவன் 1082 டு 1099 உடைச்சான்னா இந்த இடத்துல இதையும் நம்ம மார்க் பண்ணிடுவோம். 1122 அதை நான் மார்க் பண்ணாமல் விட்டேன். 1122 இப்போ இவன் எவ்வளவு தூரத்துக்கு ஏறி இருக்கிறான்னு பாருங்க. 1122 இவன் எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்கிறான்னு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த லெவல் தான் வந்திருக்கிறான். 1172 ஒரு 50 ரூபா கூட ஏறி இருக்கிறான்னு வச்சுக்குவோம்.
அந்த இடத்துல அதையும் போட்டுக்கிறேன். 1122. இப்போ இவன் வந்து என்ன நடக்கிறதுக்கு இருக்கு, இவன் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 1083ல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ 1083னா 1122 உடச்சி மேலே ஏறுனா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 1478 டு 1511 நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கரெக்ஷனுங்கிறது 1002லேருந்து 1016 இருக்கு. அதை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நமக்கு 6 வேல்யூ இருக்கு. மேக்ஸிமம் வேல்யூ 917ஆகவும் மினிமம் வேல்யூ 825ஆகவும் இருக்கு. ஸோ இப்போ இந்த 100 ரூபாக்குள்ள எவ்வளோ வேணாலும் ஏறி இறங்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இவன் வந்து இது மேலே 1122 உடைக்கலைன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம்னா 1002 டு 1016 தான் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இவங்க அனாலிசிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1007 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்திருக்கிறது 1002 டு 1016. ஸோ இப்போ 5 ரூபா டிஃப்ரென்சஸில் தான் அவனுக்கும் நமக்கும் இருக்குது. இவன் இதை உடைச்சான்னா தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 825லேருந்து 917 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 6 வேல்யூக்குள்ளே எங்கே வேணும்னாலும் அவன் சப்போர்ட் எடுக்கலாம். இதெல்லாம் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து 800 ப்ளஸ் 750 வரைக்கும் அதையும் உடைச்சானா நம்மளுடைய லோ ஸ்கோரான 649 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த இதில் இருக்கிறதுக்கு மேலே உடைச்சானா இவ்வளோ தூரம், கீழே உடைச்சானா இந்த இடத்துல எங்கேயோ சைடுவேஸ் எடுத்துட்டு அவன் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல லோ ஸ்கோரையும் சேர்த்து மார்க் பண்ணிக்குவோம். லோ ஸ்கோரு 649. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்க போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த லோ ஸ்கோர் 649 கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்குது. 649. ஸோ இப்போ இவன் இதில் எந்த இடம் வரைக்கும் கரெக்ஷன் வந்தான்னா எந்த இடம் வரைக்கும் திரும்புகிறான்னு பார்ப்போம். கரெக்ஷன் வராமல் இந்த டபுள் டக்கரை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த டபுள் டக்கர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.